வந்திருந்தா இங்கதானே வெயிட் பண்ணிருப்பாங்க. எங்கேயும் இல்லைன்னா எங்க போயிருப்பாங்க? ஹலோ, நான் மிஸ்ஸஸ் மோகன் பேசுறேன். ரேணு டீச்சர் இருக்காங்களா? நான் தான். சொல்லுங்க. டீச்சர், நான் ராகுல் பிரியாவோட அம்மா. தெரியும், சொல்லுங்க. பிக்னிக் எல்லாம் எப்படி இருந்தது? எக்ஸலன்ட். நாங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆனா பாவம் ராகுல் பிரியா தான் இல்லாம போயிட்டாங்க. எல்லாரும் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணாங்க. என்ன சொல்றீங்க? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தி சொன்னேன். அப்போ அவங்க உங்க கூட வரலையா? இல்லையே. நான் தானம்மா ஸ்கூல் கேட் கிட்ட விட்டுட்டு போனேன். அவங்க வரமாட்டேன்னு முன்னாடியே சொன்னதுனால நாங்க அவங்களுக்காக வெயிட் பண்ணல. அப்போ அவங்க எங்க போனாங்க? எனக்கு எப்படி தெரியும் மேடம்? என்னாச்சு மேடம்? குழந்தைங்க ஸ்டார் ஹாஸ்பிடல். ஹலோ, அங்க இன்டென்சிவ் கேர்ல இருக்க மிஸ்டர் மோகனை பார்க்க இன்ஸ்பெக்டர் செல்வம் வந்திருப்பாரு. அவரை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஜஸ்ட் மினிட் மேடம். அவர் இப்பதான் கிளம்பி போனாரா? நோ. எனி ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்ல. குழந்தைங்க. ஹலோ, குழந்தைங்க என்கிட்ட பத்திரமா இருக்காங்க. யார் நீங்க? நீ என்ன பண்ற? உடனே கிளம்பி உன் கார்ல ஓல்டு மகாபலிபுரம் ரோட்ல இருக்கிற 5வது மைல்கல் கிட்ட வர்ற. அங்க இருந்து நேரா குழந்தைங்க கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன். வேற யாரையாவது கூட கூட்டிட்டு வந்தேன்னா அங்க நுங்கு விக்கிறவன் தான் இருப்பான். நானும் குழந்தைங்களுக்கு இல்ல, நான் தனியா வரேன். என் குழந்தைங்கள ஒண்ணும். ஏன் இன்னும் பேசிட்டு இருக்க? அவங்கள பார்க்க வேணாம். சீக்கிரமா கிளம்பு. ஹலோ, பாரு, என்ன கேட்காம நீ எந்த முடிவுக்கு வரக்கூடாது, தெரியுதா? பாப்பா, ராகுல், பிரியா, உமா, உமா செல்லம் வந்திருக்கார். பிரியா, ராகுல், உமா, உமா. என்ன செல்வம், கூப்பிட்டுட்டே இருக்கேன், யாரையும் காணும்? போன் வேற எப்படி கிடக்கு? வீடு திறந்திருக்கு, எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு எங்க போயிருக்காங்க?
உனக்கு நல்ல குரல் வளம். நல்லாவே கத்துன. ஐ லைக் இட். யார் நீ? என் குழந்தைங்க எங்க? சொல்லு. மது, மதுமோகன். அந்த வேன்ல போய் ஏறி உக்காந்தனா குழந்தைங்க இருக்கிற இடத்துக்கு போலாம். அவங்க எங்க? காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. ஏன் இவ்வளவு பயப்படுற? நான் சொன்னபடி போய் வண்டியில உட்காந்தா அவங்கள பார்க்க போலாம். நான் வந்து கோ கோ கோ. நாம எங்க போறோம்? சில்லி சில்லி குழந்தைங்களை பார்க்கத்தான். எங்க? சொல்றேன். முதல்ல இந்த கூல்ட்ரிங்க் குடி. ப்ளீஸ், இதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் சொல்றபடி நீ செஞ்சாதான் நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியும். சரி, குடிக்கிறேன். ஏய், அப்படியே சாப்பிடணும். நாம இப்ப எங்க போறோம்? ரொம்ப தூரம். நம்ம வீட்டுக்கு. ஐ லைக் இட். अंडा का कसम अबू का हुकुम तिरंदिड़सी से டாமி உங்க டாமி இன்னும் உயிரோட தான் இருக்கு. டாமி, 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 டாமி. அலிபாபா கோகை மாதிரி இன்னும் நிறைய அதிசயங்கள் இருக்கு. வா காட்டுறேன். போலாம் ப்ளீஸ். வா உமா. மம்மி, பிரியா, மம்மி, மம்மி, பிரியா, மம்மி, மம்மி, லக்கி, வா 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 வா.
அதோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட். பை தி வே மீட் லக்கி, மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹலோ சொல்லுமா, ஹலோ சொல்லு. இன்னொரு வாட்டி சொல்லு. குட் கேர்ள். ஒண்ணும் பண்ண மாட்டா. ஆனா என்னுடைய அனுமதி இல்லாம இங்க இருந்து தப்பிச்சு போக நினைச்சா விட மாட்டா. சோ தப்பிக்க ட்ரை பண்ணாதீங்க. போமா, கோ லக்கி கோ. ஸ்வீட் கேர்ள். என்ன இதெல்லாம்? குழந்தைங்களை பார்க்கணும்னு சொன்னேன். போனஸா நீ செத்து போயிட்டு தான் நினைச்ச நாய்க்குட்டியும் உன்கிட்ட சேர்த்துட்டேன். ஏன் இப்படி பண்ண? எதுக்கு? இனிமே இப்படிதான். சீக்கிரம். வா. போங்க போங்க. தேங்க்ஸ் மா, தேங்க்ஸ். போ, கோ. மார்னிங். என்ன இன்னும் குளிக்கவே இல்லையா? என்ன பிரியா, சோப்பு, சீப்பு, கண்ணாடி, ஹேர் ஆயில், ஷாம்பு, பிரஷ் இதெல்லாம் எங்க இருக்கு? நீ அம்மா கிட்ட சொல்ல. உமா, நீ போய் குளிச்சுட்டு அப்படியே குழந்தைங்களும் குளிப்பாட்டிடு. எதை பத்தியும் கவலைப்படாத. சமைக்கிறது, துவைக்கிறது இதெல்லாம் என்னுடைய டிபார்ட்மெண்ட். நீங்க வேலைக்கு சாப்பிடணும், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், அதுதான் உங்க வேலை. அப்புறம் உனக்கு போர் அடிச்சா மாடியில் ஷெல்ஃப்ல நிறைய புக்ஸ் வச்சிருக்கேன். ஷிட்னி ஷெல்டன், ரேயான், பாலகுமாரன், இன்னும் நிறைய. பக்கத்துல ஹோம் தியேட்டர் சிஸ்டம். எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் எல்லாமே உனக்கு பிடிச்ச ஹீரோஸுடைய படங்கள். பிடிச்சிருக்கா சொல்லு. பிடிக்கலையா? பிடிக்கலன்னா டிஷ் போட்டிருக்கேன். டிஷ் சன், ஜெயா, விஜய், ராஜ்னு ஏகப்பட்ட சேனல்ஸ். உனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் பார்க்கலாம். உனக்கு கேம்ஸ் பிடிக்காது, பட் குழந்தைங்களுக்காக செஸ், கேரம், கிரிக்கெட்னு நிறைய ஐட்டம்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஃபோன் பண்றதுக்கு வீட்டில் டெலிஃபோன் இல்லை. கூப்பிடுற தூரத்துல என்ன தவிர ஏன்னு கேட்க வேற ஆளும் இல்லை. எந்த பக்கம் வந்தோம், எந்த பக்கம் போறோம் தெரிஞ்சுக்க காட்டுல வழியும் இல்லை. இங்க இருந்து தப்பிச்சு போக என்னுடைய அனுமதியும் இல்லை. உன் அனுமதி எனக்கு தேவையில்லை. வெரி குட், ஐ லைக் இட்.